Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNEA கவுன்சிலிங் 2024ல சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க, நம்ம பண்ற சாய்ஸ் ஃபில்லிங் தப்பா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா தப்பான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம். இது நம்ம ஸ்பார்க்கர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு sparkers.in போடலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும், அப்லோட் கவுன்சிலிங் பிடிஎஃப்ன்றது. அந்த பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் வந்து ரொம்பவே ஈஸி தான். உங்ககிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கூகுள்ல இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாகின் வந்து பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் லாக் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாக் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. இப்போ எங்களோட சஜஷன்ஸும் நாங்க எதுவும் கொடுக்க முடியாது. லாக் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் ஜஸ்ட் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும். நீங்க வந்து வாட்ஸ்அப்லையும் டேரக்டா எங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து டேரக்டா வந்து அந்த சஜஷன்ஸ், நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆர்டர் வைஸ் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களான்றத நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவோம். நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்ல, எங்ககிட்டயுமே ஷேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் வச்சு வந்து நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை நம்ம பார்த்து சொல்ல முடியும். அதனால தயவு செய்து கொஞ்சம் நிறைய ஸ்கேம்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி அவங்களே காலேஜஸ் செலக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், திருப்பியும் சொல்றோம் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒருவேளை ஒரு காலேஜஸ் சொல்றோம், உங்களுக்கு வந்து அது ஓகே அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம். அதனால இது கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லா ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் இந்த உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நீங்க அப்லோட் பண்றது அவைலபிளா இருக்கும். அண்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தேவைப்படும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போது அந்த டவுட்ஸ் இருக்குனாலும் நான் வந்து மொபைல் நம்பரும் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் மொபைல் நம்பர் இருக்கும், அது வந்து வாட்ஸ்அப் வந்து கால் பண்ணீங்கன்னா எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து 12th படிச்சு கட் ஆஃப் எடுத்ததுன்றது பெரிய விஷயம். அதையும் தாண்டி இப்போ உங்களோட மார்க்கை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்கன்ற முக்கியமான விஷயமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து கரெக்டா பண்ணணும், என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது ஜஸ்ட் நாங்கள் சஜஷன்ஸா கொடுக்க போறோம். அதை நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 7.5 ரிசர்வேஷன் இருக்கட்டும், ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல தொடர்ந்து வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.